சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க. சின்ன குழந்தைங்களுக்குலாம் டிவி பார்த்து, இந்த உலகத்தோடைய விஷயங்கள் பார்த்து, அவங்களுக்கு சும்மாவே வெளிய வந்தாலே ஏதோ யாரையோ அடிக்கிற மாரி இப்படி இப்படி வச்சுட்டு இருக்கிறாங்க. ஏதோ தள்ளி விடுறாங்க. அந்த எதா இருந்தாலும் அப்படியே உடைக்கிறது, தூக்கி போடுறது, அந்த மாரி தான் சிந்தனை வருகிறது. அப்படின்னா இந்த உலகத்த பார்த்து பார்த்து அத பழகிட்டாங்கங்க. ஆனா என்ன தங்கச்சி பையன் சம்டைம்ஸ் என் ரூமுக்கு வரும்பொழுது எப்பயாவது நான் பைபிள் வாசிக்கிறத பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, என்ன மாரியே பைபிள் எடுத்து ஓப்பன் பண்ணி அப்படி வாசிப்பான். அல்லேலூயா. அத பார்க்கும் பொழுது அப்ப நம்ம என்ன பண்றோமோ அதை பார்த்து பிள்ளைகள் பழகுகிறார்கள். அல்லேலூயா. அவங்களுடைய சிந்தனை அதுக்கேற்ற மாதிரி மாறுகிறது. அப்ப நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன சிந்திக்கிறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளான காரியங்களை சிந்திக்கிறோமா, பரலோகத்துக்குள்ளான காரியங்களை சிந்திக்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க இந்த உலகத்துல எதை வேணா யோசிச்சுக்கோங்க, எல்லாத்துலயும் ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு. ஒரு அளவுக்கு தான் யோசிக்கணும். அதுக்கு மேல யோசிச்சா ஓவர் திங்கிங், மண்டை டென்ஷன் ஆயிரும். அதனால உடம்புக்கு டென்ஷன் ஏறும், ஸ்ட்ரெஸ் ஆகும், உடம்பு அன்ஹெல்த்தி ஆகும். ஆனா நீங்க இயேசு கிறிஸ்து பத்தி எவ்வளவு வேணா திங்க் பண்ணுங்க, அது அன்ஹெல்த்தி கிடையாது, அது ஹெல்த்தி. அது மட்டுமல்ல, அந்த இவ்வளவுதான் அவரை உயர்த்தினாலும் அந்த உயர்வுக்கும் மகிமைக்கும் அவர் பாத்திரர். அல்லேலூயா. இந்த உலகத்துல மனுஷனை உயர்த்தினா ஒரு அளவுக்கு மேல அவன் பாத்திரம் கிடையாது. இந்த நீங்க பொருட்களையோ இல்ல ஒரு பெண்ணையோ உயர்த்தினா அது பாத்திரவான்கள் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினால் அவர் பாத்திரவான். அல்லேலூயா. விழுந்து போன தேவதூதர்களை இது கடவுள் என்று நினைத்து கொண்டு அவர்களை உயர்த்தினாலும் அவர்கள் பாத்திரவான்கள் அல்ல. அவர்கள் நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார்கள், மற்றவர்களையும் நரகத்துக்கு நேராக இழுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவரே பாத்திரர். எவ்வளவு அவரை உயர்த்தினாலும், எவ்வளவுதான் நீங்க அவரை பற்றி ஓவர் திங்கிங் பண்ணாலும் அது நன்மைக்கு ஏதுவானதுதான், அது ஹெல்த்தி தான். அல்லேலூயா. அந்த புகழுக்கும் மகிமைக்கும் அவர் தகுதியானவர் அவர் ஒருவரே. அல்லேலூயா. அவரை நீங்க எவ்வளவுதான் உயர்த்தினாலும் அது தகும், அது தகுதியானது. அல்லேலூயா.